ஸ்ரீகிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் கடந்த 2 ஆண்டுகளாக உங்களுக்கு சரியாக இருந்திருக்காது. இதுதான் உண்மை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கஷ்டங்களை மேசராசிக்காரர்கள் அனுபவித்து கொண்டிருப்பீர்கள். அனுபவிச்சுக்கிட்டே இருந்துட்டு இருப்பீங்க. அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஆனா, நீங்க எப்படிப்பா இருக்க? நீ நல்லா இருக்கியா? நீ சாப்பிட்டியா? அப்படின்னு உங்கள பார்த்துக்க ஆள் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உங்க மனசுல இருந்து கொண்டே இருக்கும். பணம் அதிகம் இல்லாம கஷ்டப்பட்டுருப்பீங்க. கேட்ட இடத்துலலாம் உடனே உடனே கடன் கிடைச்சிருக்கும். இப்ப அந்த கடன் கட்ட முடியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம பணமும் இல்ல, அதிக பாசம் இல்ல, குடும்பத்தில மதிப்பு, மரியாதை குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. சுற்றி இருக்கிற உறவினர்கள் உங்கள குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் கடந்த சில வருடங்களாக அனுபவிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள். இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் மற்றும் சனியின் தாக்கம் உங்க ராசியில இருந்துகிட்டே இருக்கு. அதனால தான் இது போன்ற கசப்பான அனுபவங்கள் உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இத எப்படி வெளிய சொல்றதுன்னும் தெரியாது உங்களுக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம உங்க மனசுக்குள்ளேயே போட்டு ஒரு இறுக்கமான சூழல்ல இருந்திருப்பீங்க. இதெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் ஒரு 25 தேதிக்கு மேல சற்று கொஞ்சம் கொஞ்சமா மாறப்போகின்றது. இந்த ஆண்டு நீங்க ஒரு நிலைத்தன்மை பெறப்போகிறீர்கள். தொழில் அமையப் போகின்றது. தொழில் செய்பவர்களுக்கு தொழில் சிறப்பாக போகின்றது. பண வரவு அதிகம் வரும். அதிக சொத்து சேரும். 5ல் கேது இருக்கிறார். அதனால இந்த வருஷம் முழுவதுமே நீங்க என்ன பண்றீங்க? பசுவிற்கு உணவு குடுங்க. உங்களால முடிந்த அளவுக்கு பசுவிற்கு உணவு தானம் செய்ய செய்ய இந்த கேது பகவானால ஒரு கெடு பலன்கள் கூட உங்களுக்கு வராது. இந்த ஆண்டு உங்களுக்கு அதிக கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க சக்திக்கு மீறி கடன் வாங்காதீர்கள். சொத்து பிரச்சனைகள் தீரும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும். மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் இந்த ஆண்டு மறுமணம் நடக்கும். அதிக சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழல் உருவாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு ஐயுஎஃப், ஐவிஎஃப் இது போன்ற குழந்தை சிகிச்சை பெற்று அதன் மூலம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேலும் இந்த ஆண்டு இப்ப மேசராசி ஆண்கள் என்றால் பெண்கள் விஷயத்தில், மேசராசி பெண்கள் என்றால் ஆண்கள் விஷயத்தில் கவனம் தேவை. ஏன்னா நீங்க சாதாரணமா தாங்க பழகுவீங்க. ஆனா அது அடுத்த கட்டத்துக்கு அந்த பழக்கம் போச்சுன்னா, அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுரும். அதனால ஒருத்தவங்கள்ட்ட எவ்வளவு தூரம் பழகணும், எந்த அளவுக்கு பழகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்க லிமிட் தெரிஞ்சு யார் யார்ட்ட எந்த அளவுக்கு பழகணுமோ, அந்த அளவுக்கு மட்டுமே பழகுனீங்கன்னா, உங்களுடைய மதிப்பு, பெயர் கெட்டுப் போகாமல் இருக்கும். 2026ஆம் ஆண்டு சற்று உங்களுக்கு விரய செலவுகள் அதிகரிக்கும். அத சுப விரயமாக மாற்றிக் கொள்வது உங்களுக்கு நன்மையை பயக்கும். கண்டிப்பா இந்த ஆண்டு முழுவதும் அதிகமா நீங்க முயற்சி செய்ய செய்ய கண்டிப்பா வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். ஆக மொத்தத்தில் மேச ராசிக்காரர்கள் விடாமுயற்சி தேவைப்படும் ஆண்டாகவே இந்த 2026ஆம் ஆண்டு நடக்கும். இந்த ஆண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சிறு சிகிச்சை மூலம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, கருவுற்ற பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதிக பயணத்தை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. இந்த ஆண்டு முழுவதும் பெண் தெய்வ வழிபாடை நீங்க தொடர்ந்து செய்யும்போது உங்களுக்கு பல அற்புதமான பலன்கள் கிடைக்கும். மகாலட்சுமி தாயாரே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, ஓம் மகாலட்சுமி நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இனி வரும் நாட்கள்ல அடுத்தடுத்த ராசிக்காரர்களுக்கான 2026ஆம் ஆண்டு ராசி பலன் நம்ம சேனல்ல தொடர்ந்து வரும். அதற்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆதரவை தாருங்கள். எங்களுடைய பணி தொடரட்டும். இது உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.